இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மேஷம் ராசிக்காரர்களுக்கான 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் குணாதிசயங்கள் எப்படி மேம் இருக்கு? நம்ம காலபுருஷ தத்துவம் பிரகாரம் மேஷராசி முதல் அதில் வரக்கூடிய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் பரணி. இதுவும் முழுசாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். 4 பாதமும் மேஷத்துலேயே இருக்கும். உடைப்பட நட்சத்திரம் கிடையாது. 4 பாதம் அதில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம்னால என்ன சொல்லுவாங்கன்னா பரணி வந்து தரணி ஆளும் அப்படின்ற ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. தரணி ஆளுமா ஆளாதான்றது அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். ஏன்னா அதில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்றது. இந்த பரணியில தான் சனி பகவான் நீச்சம். மேஷத்தில் சனி பகவான் நீச்சம், அதுலேயும் பரணியில தான் நீச்சம். அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா யம தர்மராஜாவோடைய நட்சத்திரம். அப்போது அப்படி என்னன்னா, அப்போது நீங்கள் செய்யக்கூடிய நல்பலன் தீய பலனுக்கான தண்டனை கண்டிப்பாக வந்துடும். இந்த நட்சத்திரம் வந்து சுப காரியத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பரணி நட்சத்திரமுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சுபத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, யாகங்கள் பண்ணலாம், ஹோமங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த சாந்தி முகூர்த்தம்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த நட்சத்திரத்தில் பண்ணலாம். பட் சுப காரியங்கள் பண்ண மாட்டாங்க. சரி, இந்த கல்யாணம் பண்ணுறது, பால் காய்ச்சறது, இந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பரணி நட்சத்திரத்தோடைய லோகோ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்கும், முக்கோண ஷேப்பில் இருக்கும். 2வது இந்த பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடுப்பு நெருப்பு மாதிரி இருக்கும். அது நெருப்பு மாதிரி இருக்குன்னா அடுப்பு நம்மளோட கிச்சன் சமையலறை குறிக்கக்கூடிய இடம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் வந்து சமையலுக்கு தானே, வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடிய விஷயம் எல்லாமே சுக்கிரன் வந்துடுவார். அப்போது இந்த பரணி நட்சத்திரமும் அதோடைய இது குணாதிசயம் பார்த்தீங்கன்னா சமையலறை. சமையலறையில் என்ன இருக்குது, நமக்கு நெருப்பு இருக்குது, கிச்சன் அடுப்பு இருக்குல்ல, அடுப்போடு நெருப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே பரணிக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களாம் நல்லா படிக்கிறக்கூடிய குழந்தைங்களா இருக்கும், டேலண்டடாக இருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, எல்லாமே வல்லுநராக இருப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு படிப்பு சரியாக வரல அப்படின்றனா டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். குழந்தைங்களோடைய ஸ்டடி ரூமோ குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளோ கிச்சனை ஒட்டி போட்டுருங்க. இல்லை முக்கியமாக படிக்கணும்னா கிச்சனில் வச்சு படிக்க வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க படிக்கக்கூடிய விஷயம் மைண்டில் ஏறும். 2வது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த முடிவு எடுக்க முடியலன்னு வச்சுங்க, கிச்சனில் உட்காந்து முடிவு எடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையும். பரணி நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக சைன் பண்ணுறீங்கன்னா கிச்சனில் டேபிள் போட்டு உட்காந்து சைன் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்ளிகேஷன் சைன் பண்ண போகிறீங்கன்னா அது பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த விஷயம் நடந்து முடியும். ஏன்னா பரணிக்கும் கிச்சனுக்கும் அவ்வளோ ஒரு தொடர். ஸோ பரணி நட்சத்திரக்காரங்க நல்லா சமைக்கிறவங்க இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் சமைக்க மாட்டாங்க, ஆனால் சமைக்கிறவங்க நல்லா சமைச்சாங்கன்னா நல்லா வாய்க்கு ருசியாக டேஸ்டியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கான குணாதிசயங்கள். இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏனை பலம் கொண்டவர்கள். ஆண்களை பார்க்கும்போது நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, பெண்கள் பார்க்கும்போது நல்லா அழகாக இருப்பாங்க. சுக்கிரன் வந்துடுறாருல, பார்க்கும்போது நல்லா அழகாக வசீகரமாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தா நல்லா அவங்ககிட்ட ரோட்லேருந்து பார்த்தாலும் லேடிஸை பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவங்க சிம்பிளாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் பார்க்கவும் நல்ல ஒரு ஆள் தோற்றமாக, லேடிஸாக இருந்தாலும் ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க. கரெக்டான ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோடு இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. சரி, ஸோ இது எல்லாமே பரணியோட ப்ளஸஸ். நமக்கு பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும், பொசசிவ்னஸ் நிறையா இருக்கும் இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன் அப்படின்னா பரணி நட்சத்திரம் எது ஒன்று டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்காது. சரி, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம், அது சொல்ல இல்லையா 10 கால்னா நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அது அப்படின்னும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? வராதுல்ல. இவங்க டாமினேட்டிங்காக இருப்பாங்க. இவங்க மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஆப்போசிட் ஜெண்டரை அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. அது எல்லாருக்குமே பொருந்தாதுல்ல. ஒன்று அதே மாதிரி வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று பரணியாக இருக்குன்னு வைங்களேன். இந்த பரணி என்ன பண்ணனா அத்தனை 4 பேரையும் தன் வசம் வச்சுக்கணும்னு பார்க்கும். தான் சொல்கிறது தான் செய்யணும்னு நினைக்கும், தனக்கு பிடிச்சது தான் பண்ணணும்னு நினைக்கும். அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் எல்லாரும் 4 பேர் காஃபி லைட்டாக குடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பரணி மட்டும் ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னா அதை டபுள் ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு இருக்கும். அப்போது அங்கேருந்து வேறுபட்டு தானே இருக்கு அது ஒன்று. ஆனால் அவங்களுக்கு பாசம் எல்லா உறவு மேலேயும் இருக்கும். அவங்க பாசம் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ், அந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்து வச்சுருவாங்க.
அவங்கள விட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு பயத்துல தான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு மைனஸே. அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டாங்க, வச்சிருவாங்க. ஆனால் ரொம்ப ஜாலி டைப்பும் கூட அவங்க. பரணி நட்சத்திரம் அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப எல்லாரும் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க, அவங்க கிட்ட எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க, எல்லாருமே வந்து பாசமாக அன்பாக வச்சுக்க நினைப்பாங்க. ஆனால் பொசசிவ்னஸ், அந்த பொசசிவ்னஸ்னால என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்க. அந்த நட்சத்திரம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி பாச போராட்டம். அம்மா அப்பா மேலாம் நல்ல பாசம் இருக்கும்ப்பா, வெளிக்காமிக்காது. அதே மாதிரி இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆணா இருந்துன்னு வச்சுங்க, இவரு அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைங்களை மட்டும் இல்லை, அவங்க பொண்டாட்டியை மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபை மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபோட அம்மா அப்பா, அவங்க ஒய்ஃபோடைய தங்கச்சிங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தங்கச்சி தம்பி, அவங்க எல்லாருமே இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது தப்பு இல்லை. இந்த ஆளுமை திரை வந்து அங்கே இருக்கும். ரெண்டாவது, இந்த பரணி நட்சத்திரம் என்ன பண்ணனா அப்பா அம்மா மேல உயிரே வச்சிருக்கோம், கடைசி வரைக்கும் பார்த்துக்கும். ஆனா அவங்க கிட்ட வந்து எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் அப்பா அம்மா சொன்னா சரிம்மா நான் கேட்டுக்கிறேன்றது வாயில அது வரவே வராது, அவங்க வாயில அது வரவே வராது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குறது, இல்லை இது இப்படிதான், இது இப்படிதான் எடுத்து எடுத்து பேசும். இதுதான் இந்த பரணி நட்சத்திரத்தை ஒரு ஒரு பாயிண்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் அவங்க கம்மி பண்ணிக்கும் போது வாழ்க்கையில நிறைய இழப்பை வந்து சந்திக்காம இருப்பாங்க. ஏன்னா பரணி நட்சத்திரம் ரொம்ப போராடி உழைக்கக்கூடிய நட்சத்திரமும் கூட, நல்ல ஒரு தைரியமான நட்சத்திரம், நல்ல ஒரு டேலண்டடான நட்சத்திரம், நிறைய நாலேஜபிள் நட்சத்திரம், நல்ல ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய நட்சத்திரம். எல்லாமே யம தர்மராஜால பிறந்திருக்காருன்னா யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ இறப்புக்கு தலைவரே அவர் தான். இறந்தவங்களாம் எங்கே போகிறாங்க, அவர்கிட்ட தான் போய் அவர் அப்ரூவல் கொடுத்தாதான் நம்ம இந்த ஜென்மத்துக்கு போனோமா அந்த இதுக்கு போனோமான்றதே ஒரு இது வரும். கரெக்டாக? இப்போ அந்த நட்சத்திரம் அவ எவ்வளோ ஒரு நமக்கு ப்ளஸ்ஸான ஒரு நட்சத்திரம். பட் சில மைனஸ் எல்லாம் அவங்க இது பண்ணிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பரணி நட்சத்திரத்தில் சனி பகவான் நீச்சம் நான் சொன்னேன். இப்போ பரணி நட்சத்திரத்தில் சனி பகவான் அங்கேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ம ஜாதகத்தில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது பார்த்து கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் ஆன கொஞ்ச காலத்திலேயே அவங்க ஹஸ்பண்ட் நோய் வாய்ப்பட்டுருவாங்க. ஏதோ ஒரு ரீதியான நோய் வாய்ப்பட்டு அவங்களுக்கு இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே அவங்க வாழ்க்கை முழுவதும் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ரெண்டாவது, அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான பரிகாரம் பண்ணிட்டு அவங்க பண்ணும்போதோ இல்லை ஒரு வழிபாடு பண்ணிட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை ஏதாவது ஒரு ரீதி டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். காரணம், இவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. எல்லாம் இவங்க கையில இருக்கும், இவங்க எதையும் எடுத்துக்க மாட்டாங்க, தான் தான் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஆளுமை பண்ணுவாங்க, அதுதான் அவங்களுக்கு தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து விழுகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? ஆமாம், அவங்க தான் சொன்னேனே நான் தான். இப்போ ஒரு பரணி தரணி ஆளுன்ற மாதிரி 5 பேர் இருக்காங்க, ஒரு பரணி நட்சத்திர பொண்ணோ இல்லை பையனோ இருந்தாங்கன்னு வச்சுங்க, எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே செய்யவும் செய்வாங்க, கண்ட்ரோலையும் வச்சுப்பாங்க. சரி. ஸோ நல்ல விஷயம் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு இதுதான் தவிர, மற்றபடி அவங்க அந்த ஆளுமையை வந்து கரெக்டாக பண்ணுங்க, ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். இவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ் தான் எதிரியா? ஆமாம், ஆப்வியஸ்லி. ஏன்னா இவங்க என்ன அதான் ஸ்ட்ரெஸ் ஏன் இவங்களை எடுத்துக்கிறாங்கப்பா, இவங்க எல்லாருமே ஆளுமை பண்ணி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க பேச்சு அவங்க கேட்கலன்னு போது இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அவங்ககிட்ட சண்டை போடுவாங்க, அவங்ககிட்ட கோவப்படுவாங்க, இன்னும் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு போயிடுவாங்க, அப்படியே அழகாக கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துப்பாங்க. அதை தான் சொன்னேன்னா, நீங்கள் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க, அவங்க எல்லாருமே உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும் போதே உங்களுக்கு அதெல்லாம் சரியாக இருக்கும். உடல் ரீதியாக அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இவங்களுக்கு உடலில் வந்து இந்த தொடப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அடிப்படாமல் பார்த்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. அதில் அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு அதுதான் பிரச்சனையே. ஸோ அடிக்கடிக்கு அந்த மசில்ஸ், தொடைக்கிட்ட மசில்ஸ் வந்து பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, முட்டிக்கிட்ட பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஜாயின்ஸ் கிட்ட பெயின் இருக்குன்னாங்க. தொடப்பகுதி தான் அடிக்கடிக்கு அவங்களுக்கு ஏதாவது அடிப்படும், ஏதாவது ஒன்று இதுவாகும். அந்த பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கணும். சரி, அது மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் இவங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பொண்ணு ருதுவானுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி ஆனாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க. குழந்தைங்கள் நிறைய பிறப்பாங்களாம். அதெல்லாம் வந்து ஒரு முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்க ஒரு விஷயம், அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை வருது பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பரணி நட்சத்திரம் வருது பாருங்க, அந்த மாதிரி நாட்களில் இவங்க மோஸ்ட்டாக நல்ல முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கலாம். ஏன்னா அது கூட நாளில் வந்துடும். ஒன்று
பரணி நட்சத்திரக்காரங்க இன்கேஸ் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தாங்கன்னா நான் அது கூட நாளில் சொல்லியிருக்கேன், அந்த பரிகாரம் பண்ணிக்கும் போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இவங்க பரணி நட்சத்திரத்துக்கு ஆகாத நாள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். சரி, அன்னைக்கு முக்கியமான வேலையை தான் செய்யாதீங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு கல்யாணமோ இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை சீமந்தம் வைக்க போறீங்க இல்லை வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஆகாத ஒரு நாள். அந்த நாள்ல நீங்க பண்ணும்போது கண்டிப்பா பிரச்சனையை சந்திப்பீங்க, அவமானப்படுவீங்க, அசிங்கப்படுவீங்க. இது வந்து நடக்கும். ரெண்டாவது, டிராவல் பண்றாங்கல்ல, இந்த டிராவல் பண்றது ஞாயிற்றுக்கிழமை நீங்க டிராவல் பண்ணாதீங்க. டிராவல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஆக்சிடென்ட்ல கொண்டு விடும், ஏதாவது ஒரு விபத்து கொடுக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இதெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம். இந்த பரணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்ப ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்க, அனுஷ நட்சத்திரக்காரங்க, உத்திராட இந்த நட்சத்திரக்காரங்கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும்போது நல்லா இருக்கும். இங்க கொஞ்சம் கவனம் வேணும். அவங்களுக்கு ஏதோ தானம் தர்மம் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுங்க. அதுக்கு நம்ம தானம் கொடுக்குறவங்க கிட்ட போய் நீங்க என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. பட் தெரிஞ்சவங்களா இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நாட்கள்லயும் நீங்க தானம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரக்காரங்க என்ன தானம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பானை, மண்பானை இருக்கு பார்த்தீங்களா, அதை தானம் கொடுக்கலாம். அது எப்போ கொடுக்கலாம்னா, வெயில் காலத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி இல்லை ஏதாவது ஒரு இடத்துல எல்லாம் மண்பானையில் தண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் பானையை வாங்கி கொடுங்க. நீங்களும் அந்த மண்பானையை வீட்டில் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி வச்சு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரி, அதே மாதிரி இந்த மண்பானை தானம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் தண்ணி ஊற்றி அவங்க குடிக்க குடிக்க உங்களுக்கான பலன் வந்து சேரும். ரெண்டாவது, இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடல் வந்து ஒத்து வராது, அவங்களுக்கு தண்ணி ஒத்து வராது. அதுக்கு தான் இந்த மண்பானையில் தண்ணி கொடுத்து நான் தானம் கொடுக்க சொல்கிறேன். அதில் தண்ணி குடிக்கும்போது அது ஒரு பரிகாரமாக போகும். இவங்க கடலுக்கு போகும்போது என்னன்னா, அந்த தண்ணி வந்து இவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ விபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தண்ணீர் வந்து இவங்களுக்கு கண்டமாக வரக்கூடிய காலம். அது தண்ணீர் கண்டம் இருக்கிறதுனால இவங்க பரணி நட்சத்திரக்காரங்க கடலுக்கு போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன மாதிரியான தெய்வங்கள் வந்து இவங்க வழிபடணும்? ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், இடையூறுகள் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த தெய்வத்தை வந்து வழிபட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் போகர் சித்தர்ல வந்து போகர் சித்தர், இந்த போகர் சித்தரை வந்து வழிபாடு எடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். போகரோடைய மந்திரம் சொல்லலாம். பழனி இருக்கு பார்த்தீங்களா, பழனியே ஞாயிற்றுக்கிழமை நீங்க போகரையும் பார்த்துட்டு பழனி முருகரையும் பார்த்துட்டு வரும்போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதை வந்து அவங்க ரெகுலரா வாழ்க்கையில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வரும்போது அடிக்கடிக்கு எடுத்துட்டு வரும்போதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நல்ல அப்ப நீங்க அங்க போயிட்டு வரும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை போசனம் பார்த்தீங்கன்னா, பழனியை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலைகளை செய்யாதீங்க, ஆக்சிடென்ட் கொடுக்கும்னு நான் சொன்னேன். அப்போ இந்த கோயில் வழிபாடை நம்ம எடுத்துக்கலாம், கோயில் வழிபாடு எடுத்துக்கலாம். அப்போ நீங்க போகும்போது என்ன பண்ணுங்க, கோதுமை மாவு இல்லை கோதுமையால செஞ்ச உணவு, அதுக்கு கூட சர்க்கரை, இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், முந்தின நாள் நைட்டே சனிக்கிழமையே என்ன பண்ணுங்க, கோதுமை மாவு சர்க்கரை கலந்து நீங்கள் படுக்குறீங்க பார்த்தீங்களா, தலகாணிக்கு பக்கத்தில் வச்சுருங்க. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. வச்சு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் அந்த கோதுமை மாவு அந்த சர்க்கரையோட கொஞ்சம் வாழைப்பழம் கலந்து இல்லை பால், நல்லா காய்ச்சின பால் சுட சுட போட்டு நல்லா அழகாக அதை மிக்ஸ் பண்ணி அதை நல்ல ஒரு உருண்டை மாதிரி ஆக்கி அதை மாட்டுக்கு தானம் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு அதனுடைய தாக்கம் குறையும். சரி, ஏதாவது கெட்டது இருந்துச்சுன்னா தாக்கம் குறையும். சில நல்ல காரியத்துக்கு போகிற முன்னாடி, சில நல்ல விஷயங்களுக்கு பண்ணுறது முன்னாடி இந்த ஒரு உணவை எடுத்துக்கங்க, இதை சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காமா? இது நான் இதையே பண்ணலாமுங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பரிகாரம், இந்த கோதுமை இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை தானம் கொடுத்துட்டு போகும்போது பரிகாரமாக மாறும். உணவு அவங்க என்ன எடுத்துக்கலாம்னு இது பேரிச்சம்பழம். சரி, பேரிச்சம்பழத்தை அவங்க உணவாக எடுத்துக்கும் போது நல்ல ஒரு இது இருக்குது. முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது பண்ணால் டெய்லியுமே அவங்க பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். சரி, எடுத்துக்கும்போது நல்ல மாற்றம். சரி, இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துடும், திடீர்னு ஏதாவது எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய செலவாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நடக்குமா? ஆமாம், கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம் முதல் பாதம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சொத்து நிறைய சேர்க்கும். சரி, சொத்து நிறைய வந்து வரும், நிறைய சொத்து சேர்க்கும். அந்த பரணி நட்சத்திரம் பிறந்த வீடும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்தர் வீடாகவும் இருப்பாங்க. பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பொதுவாக சொல்றேன்னா, பரணி நட்சத்திரம் 27 நட்சத்திரம் மாசத்துக்கு வருது இல்லை, ஒவ்வொரு நட்சத்திரம் வரக்கூடியனால திடீர்னு நம்ம நகை வாங்க போறோம், திடீர்னு நம்ம சொத்து சேர்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடு இடம் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அது முதல் பாதமா இருந்து நீங்க அந்த நேரத்துல கையெழுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, உங்களுக்கு சொத்துக்கள் நிறைய சேரும்.
புரியுதா நான் சொல்றது? சொத்துக்கள் நிறைய சேரும். இதுவே பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அன்றே போய் நகையை கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சீங்கன்னா இருக்கிற வீட்டில் இருக்க எல்லா நகையும் போய் அடமானத்துக்கு போயிடும். சொல்லுவாங்களே, ஒரே ஒரு நகையை கொண்டு போய் நான் பேங்க்ல வச்சேன்ப்பா, கடைசியில் மிச்சம் மீதி இருக்க எல்லா நகையும் போய் பேங்க்ல உட்காந்து எங்கன்னா செலவு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நடக்கும். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கலைத்துறையில் நாட்டம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா பரணி சுக்கிரன்ல கலைத்துறையில் நாட்டம் ஜாஸ்தி இருக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கவங்க செலவாளியாக இருப்பாங்க. அவங்க எப்படி தான் செலவு பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. பரணி 4ல் இருக்கவங்க செலவாளியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நட்சத்திரத்தோட இது. நீங்கள் இன்னைக்கு பரணி நட்சத்திரம் போது 4ஆம் பாதம் போதுன்னு வச்சிங்க, நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு போவீங்க, 3000 ரூபாய்க்கு தான் நான் புடவை எடுக்கணும்னு போவீங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10,000 புடவை எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ இதெல்லாமே அந்த நட்சத்திரோட குணாதிசயமாக இருக்குது. இதை பிறந்தவங்களுக்கும் இந்த குணாதிசயம் வரும். சரி, என்னதான் வந்துட்டு இவங்களுக்கு இவ்வளோ நல்லது நடந்தாலுமே இந்தந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, சில இதை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன விஷயம்? அதுதான் நான் சொன்னேனே, ஞாயிற்றுக்கிழமையில ட்ராவல் பண்ணுறதை கட் பண்ணிக்கலாம். சரி, 1. 2வது, ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரம் இன்கேஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா அன்றைய தினம் ஏதோ ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. அன்றைய தினம் எந்த பெருசாக ஏதோ முக்கியமான காரியங்கள் செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை எந்த நல்ல காரியங்களும் செய்யாதீங்க. வீடு பால் காய்ச்சதாகட்டும், இல்லை காது குத்தாகட்டும், பர்த்டே ஃபங்க்ஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த நல்ல காரியம் ஞாயிற்றுக்கிழமை செய்யாதீங்க. அதே மாதிரி கடல் பக்கம் போகிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்.